கை கீழே வரக்கூடாது, தூக்கு தூக்கு அப்படின்னு நைட்டுக்குள்ள இறங்கக்கூடாது. நைட்டுக்குள்ள சீனியர் மாணவரை மண்டியிட வைத்து கைகளை உயர்த்த சொல்லி தாக்கிய 13 ஜூனியர் மாணவர்கள். இரத்த காயங்களுடன் வலியால் கதறிய சீனியர் மாணவர். நடந்தது என்ன? கல்லூரி நிர்வாகம் எடுத்த நடவடிக்கை என்ன? பார்க்கலாம். கோவை பாலக்காடு சாலை மதுக்கரை அடுத்த திருமலையம்பாளையம் பகுதியில் தனியார் கலை அறிவியல் கல்லூரி செயல்பட்டு வருகிறது. கல்லூரியின் விடுதியும் கல்லூரி வளாகத்திலேயே செயல்பட்டு வருகிறது. விடுதியில் சீனியர், ஜூனியர் மாணவர்கள் தங்கியுள்ளனர். இந்நிலையில் விடுதியில் நடந்த ஒரு கூட்டத்திற்கு மாணவர்கள் அனைவரும் சென்றிருந்த நிலையில் சீனியர் மாணவர் ஒருவர் மட்டும் கூட்டத்திற்கு செல்லாமல் அறையில் இருந்துள்ளார். அப்போது விடுதியில் ஜூனியர் மாணவர் வைத்திருந்த ரூபாய் 2500 பணம் காணாமல் போகியுள்ளது. கூட்டத்திற்கு வராமல் இருந்த சீனியர் மாணவர் தான் பணத்தை எடுத்திருக்க வேண்டும் என்று எண்ணிய ஜூனியர் மாணவர் தன் சக நண்பர்களுடன் இணைந்து அந்த சீனியர் மாணவரை பணத்தை கேட்டு தாக்கியுள்ளார். சீனியர் மாணவரை மண்டியிட வைத்து கைகளை உயர்த்த சொல்லி தாக்கியுள்ளனர். சீனியர் மாணவர் இரத்த காயங்களுடன் வலியால் கதறியும் ஜூனியர் மாணவர்கள் தாக்குதலை நிறுத்தாமல் தொடர்ந்து அடித்துள்ளனர். இந்த தாக்குதல் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வீடியோ வெளியான நிலையில் சீனியர் மாணவரை தாக்கிய சம்பவத்தில் ஈடுபட்ட முதலாம் ஆண்டு மாணவர்கள் 13 பேரை கல்லூரி நிர்வாகம் அதிரடியாக இடைநீக்கம் செய்துள்ளது. சம்பவம் நடந்த கல்லூரியில் மாணவர்கள் சஸ்பெண்ட் தொடர்பாக கல்லூரி நிர்வாகம் தரப்பில் அளிக்கப்பட்ட விளக்கத்தில் இச்சம்பவம் ராகிங் அல்ல, முதலாம் ஆண்டு வகுப்பு மாணவர் தங்கியிருந்த அறையில் பணம் எடுத்ததாக சந்தேகப்பட்டு சீனியர் பிஜி மாணவரை தாக்கியுள்ளனர். இது சம்பந்தமாக சீனியர் மாணவர் மற்றும் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட மாணவர்கள் ஆகியோரை அவர்களுடைய பெற்றோர் முன்னிலையில் கல்லூரி நிர்வாகம் மார்ச் 24ஆம் தேதி விசாரித்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக கல்லூரி நிர்வாகத்தினர் உறுதியளித்துள்ளனர். இது தொடர்பாக கல்லூரியின் விடுதி துணை காப்பாளர் அளித்த விளக்கத்தில், வணக்கம், நான் டாக்டர் மகேஸ்வரன் பேசுகிறேன். NIT காளியாபுரம் ஹாஸ்டல் டெப்டி சீஃப் வார்டன். அந்த ஹாதின்ற ஸ்டூடெண்ட் வந்து சில மாணவர்களால் ஒரு விஷயத்துக்காக தாக்கப்பட்டிருக்காரு. அது பணம் திருடு போனதா ஒரு சந்தேகத்தின் பேரில் அந்த ஸ்டூடெண்ட்டை, ஹாதின்ற ஸ்டூடெண்ட்டை மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் தாக்கியிருக்காங்க. அது 20ஆம் தேதி மார்ச் 20ஆம் தேதி நள்ளிரவில் ஒரு 12 to 1 மணிக்குள்ள நடந்த நிகழ்ச்சி. மறுநாள் காலை 21 வெள்ளிக்கிழமை, மறுநாள் காலையிலே வெள்ளிக்கிழமை அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டு, ஹாதின்ற ஸ்டூடெண்ட்டை தொடர்ந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க, அடிச்சிருக்காங்க. அப்புறமா தாக்கப்பட்ட மாணவர் சார்பாக அவருடைய பெற்றோர்களுக்கு தகவல் சென்றுள்ளது. பெற்றோர்கள் 22ஆம் தேதி காலையில், சனிக்கிழமை காலையில் மார்ச் 22 விடுதிக்கு கல்லூரிக்கு இது சம்பந்தமான தகவலை கேட்டுட்டு பையனையும் அழைத்து கொண்டு சென்றுள்ளார்கள். இதில் 22ஆம் தேதி சாயந்தரம் ஒரு 5:30 to 6:30 காலேஜ் சார்பாக, மேனேஜ்மெண்ட் சார்பாக NIT கல்லூரி முதல்வர், சீஃப் வார்டன், காலேஜ் பிரின்சிபல் கம் சீஃப் வார்டன், அவர் ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணி, என்கொயரி கமிட்டி ஃபார்ம் பண்ணி 13 நபர்கள் அடையாளம் கண்டறியப்பட்டுள்ளார்கள். இந்த தாக்குதல் சம்பந்தமாக அவர்களுக்கு உடனடியாக சஸ்பென்ஷன் ஆர்டர் கொடுக்கப்பட்டுள்ளது. காவல்துறைக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டுவிட்டது. நாளை 24 மார்ச் சம்பந்தப்பட்ட 13 மாணவர்களும், சஸ்பெண்ட் செய்யப்பட்ட 13 மாணவர்களும் தங்களது பெற்றோர்களுடன் கல்லூரி நிர்வாகத்தின் மூலமாக நடத்தப்படுகின்ற விசாரணையை எதிர்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளார்கள். சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் தகவலை கேட்டறிந்துள்ளனர். புகார் இல்லாததால் வழக்கு பதிவு எதுவும் செய்யப்படவில்லை.